Save this video before you buy your next face wash. எல்லா ஸ்கின் டைப்புக்கும் எல்லா ஃபேஸ் வாஷும் செட் ஆகாது. ஸோ ஹியர் ஆர் மை 4 ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் ஈச் ஸ்கின் டைப். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் பிகாமோட ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சாலிசிலிக் ஆசிட், நியாசினமைட் ஆசிட் அண்ட் ஜிங்க் இருக்குது. இது உங்கள் எக்ஸஸ் ஆயிலை மட்டும் ரிமூவ் பண்ணி உங்கள் நேச்சுரல் ஆயிலை ஸ்ட்ரிப் பண்ணால் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் சிராவேயோட ஃபோமிங் கிளென்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களோட டீ-ஜோனில் இருக்க ஆயிலை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணும். இதில் வந்துட்டு சிராமைட்ஸ் இருக்கனால உங்கள் ஸ்கின் பேரியருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இல்லாததுனால இது ரொம்ப உங்கள் ஸ்கின்னுக்கு ஜென்டிலாக இருக்க போது இன்னும் எந்த டேமேஜும் பண்ண போகிறது கிடையாது. ஸ்கின்னை ஜென்டிலாகவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் செட்டாஃபிலோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோட இருக்கிறதுலே ரொம்ப 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 ஃபேவரட்டான ஃபேஸ் வாஷ். இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ். என் ஆக்னி ஜெர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் வந்து இது தான். இது வந்துட்டு என் ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் பண்ணாமல் என்னோடய ஸ்கின்னில் வந்துட்டு ரொம்ப ஜென்டிலாக இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷோட லிங்க்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட் லிங்க் அண்ட் ஐ வில் சென்ட் இட் டு யூ டைரக்ட்லி.